கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ஜெயராஜன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என்னுடைய கணவர் சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று சொல்லி அவங்க ஜெபிக்கிறதுக்காக கேட்டிருக்கிறாங்க. அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, அன்பு ஜெயராஜன் சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிசனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அன்பு ஜெயராஜன் சகோதரருடைய கேரக்டர் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். தப்பான தொடர்புகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். தேவையில்லாத காரியங்களில் ஆண்டவரே மகன் இனி வாழக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனைவி பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள், குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் அத்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே மாறும்படியாய் 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 ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் இவர்களை நடத்தட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயம் நான் உங்களோடு கூட பேசுவேன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கிறேன். இந்த வார்த்தையை ஆவியானவரே சொல்லுகிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை, என்னை புரிந்து கொள்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, என்கிட்ட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக வழக்காடுறதுக்கு, எனக்காக போராடுறதுக்கு, எனக்காகன்னு சொல்லி யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. இல்லை, கர்த்தர் இருக்கிறான். தாவீது அப்படி தான் நினைக்கிறான். சங்கீதம் 69, 19, 20 வசனத்தை வாசித்து பாருங்க. நிந்தை, அவமானம், வெட்கம் என் இருதயம் நிறைந்திருக்கிறது. என் சத்துருக்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். நிந்தையா என்னால் தாங்க முடியல, அவமானத்தை என்னால் தாங்க முடியல, வேதனை என்னால் தாங்க முடியல. நிந்தை என் இருதயத்தை பிளக்கிறது. எனக்கு ஆறுதல் சொல்றதற்காக காத்திருந்து ஒருவனும் இல்லை. என்னை தேற்றுகிறவனுக்காய் காத்திருந்து ஒருவனையும் காணேன். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் நீங்கள் ஆறுதலுக்காக மனுஷங்க வருவாங்க, என்னை தேடுதல் படுத்துறதுக்கு மனுஷங்க வருவாங்க. நீங்கள் காத்திருந்தா வேஸ்ட்டு தான். வர்றவங்க உங்கள் இருதயத்தை உடைச்சிடுவாங்க, வர்றவங்க உங்கள் இருதயத்தை காயப்படுத்திடுவாங்க. உங்களை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சர்வ வல்லமையில் தேவனாகி கர்த்தர் சொல்கிறாரு, 1 பேதுரு 5:7, நான் உன்னை விசாரிக்கிறவர், உன்னை நேசிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், உன் பாரத்தை எல்லாம் என் மேலே வச்சிடறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம் என்னை புரிந்து கொள்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு நாள் ஒரு வாலிப தங்கச்சி என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தா. அவள் சொன்னா, அண்ணன், அங்கிள், எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை புரிஞ்சு கொள்ளலை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆறுதலாக எனக்கு இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன், நான் தான் ஒரே மகள். எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போவுமே சண்டை போடுவாங்க. வீட்டில் வந்தாலே எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சண்டை போடுவாங்க, இல்லைன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சண்டை போடுவாங்க.
யாரும் எங்கள் சொந்தக்காரங்க யாரும் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. எனக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள நான் ரொம்ப நேசிப்பேன். ஆனால் அவங்கள எங்கள் வீட்டுக்கு வர விட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்படின்னு பார்த்தா எனக்குன்னு சொல்லி யாருமே இல்லை. இப்போ நான் எங்கள் அப்பா அம்மா மாதிரி என்னையும் அறியாமல் நான் தனிமையாக வந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் சொன்னேன், இல்லைம்மா, நீ பைபிளை படி, நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவரை தேடு, ஆண்டவர் உனக்கு தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவான். அந்த சகோதரி ஜெபிச்சாங்க. ஆச்சரியன்னா அவங்க சொன்னாங்க, அங்கிள், இப்போந்தான் என் இருதயத்தில் சமாதானமே இருக்குது. இது வரைக்கும் எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சேன். இல்லை, இன்னையிலேருந்து எனக்கு கர்த்தர் இருக்கிறார், என்னுடைய தேவன் இருக்கிறார். நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கவலைப்படணும்? உண்மையாகவே அவருடைய சிந்தை மாறியது. நம்ம நினைக்கிறோம்ல, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார். ஏன் நீங்கள் கலங்குறீங்க? யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுங்க, ஆண்டவரிடத்தில் பழகுங்க. உங்களுக்கு 1-2 பேர் இல்லை, 1000 ஆயிரக்கணக்கான நபர்களை கர்த்தர் உங்களுக்காக கொடுப்பா. உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை புரிந்து கொள்கிறவங்க, உங்களுக்கு உதவி செய்கிறவங்களை கர்த்தர் தருவா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்துலேயும் உதவி செய்வான். நம்ம நினைக்கிறது தப்பு, எனக்கு இந்த உலகத்தில்னு சொல்லி யாரும் இல்லை. ஒரு காரியம் தெரியுமா? உலகம் உங்களை பகைக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. இதுதான் மேட்ரு. இன்றைக்கி உலகத்தில் யாருமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு காரணம் நீங்களும் நானும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் உரியவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் நிறைய பேர் நமக்கு இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, தப்பான நிறைய காரியம் இருக்கும், தப்பான நிறைய உறவுகள் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் உலகத்திற்குரியவர்கள் இல்லாததுனால நம்மளை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை புரிந்து கொள்கிறதுக்கு யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் சர்வ வல்லமையில் தேவன் இருக்கிறான். நான் சொல்லட்டுமா? ஏனோக்கோடு கர்த்தர் எப்படி நடந்து அவனோடு கூட சஞ்சரித்தாரோ அதே போல் உங்கள் கூட கர்த்தர் நடக்கிறதுக்கு, உங்கள் கூட பேசுவதற்கு, உங்கள் கூட பழகுவதற்கு, உங்கள் கூட ஆண்டவர் இருப்பதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் வந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், உண்மையாகவே இந்த உலகத்தை நீங்கள் தேடவே மாட்டீங்க, உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து உங்களை நடத்துவான். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரும் இல்லை என்று நினைக்கிறது இந்த உலகம், உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது இந்த உலகம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நினைப்பார்களோ எனக்குன்னு யாரும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரட்டும், எனக்காக சர்வ வல்லமையில் தேவன் இருக்கிறார், அது எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு உன்னத அனுபவத்தை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.